ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பெட்டிகோட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம வந்து தைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான துணி நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுக்கு 2 வயசுலேருந்து 1 வயசுலேருந்து 2 வயசு பிள்ளைங்க போடுற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா 1 மீட்ரு எடுத்துக்குங்க. ஸோ 1 மீட்டருக்கு நம்மளுக்கு கம்மியாக தான் ஆகும். துணி மீந்தாலும் வேறு ஏதாவது கிளாத்தில் நம்ம வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரீ டைலரிங் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் டெலிகிராமில் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. முக்கியமாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட உங்களோட இந்த மாதிரி கிளாத் தச்சு கூட நீங்கள் எனக்கு போஸ்ட் பண்ணலாம். அது கூட நீங்கள் எனக்கு ஃபோட்டோ கூட அனுப்பிவிடுங்க. இன்ஸ்டாகிராமோட ஐடியை நான் என்னோட சேனலில் நான் வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு தான் நம்ம இன்றைக்கி இந்த குட்டி பாப்பாவுக்கு நம்ம தைக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நான் இதோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கை நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, ஒரு 2 இயர்ஸ் போடுற பேபி, 2 இயர்ஸ்லேருந்து போடலாம். 2 இயர்ஸில் அழகாக இருக்கும். இது நல்ல ஃபுல் காட்டன். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா ஃபுல் காட்டனில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சம்மர் டைமுக்கு நம்ம ஈஸியாக தைக்கலாம். ஸோ நான் இன்னொரு ஐடியா தரேன். நீங்கள் உங்ககிட்ட சுடிதார் துணி தைச்சது மீந்தாலும் இல்லை ஷால் அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி தைச்சி குழந்தைங்களுக்கு போடுங்க. இந்த சம்மருக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு தேவைப்படுற அளவு துணி பார்த்திங்கன்னா 1 மீட்டருக்கே கம்மியாக தான் ஆகும். ஸோ இதுதான் இப்போ மேலே இருக்கிறதுக்கு 1/4 மீட்ரு போதும், கீழே இருக்கிறதுக்கு மட்டும் 1/2 மீட்டர் அளவுக்கு நம்மளுக்கு இந்த போதும். ஒரு சில குழந்தைங்க நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, ஒரு சில குழந்தைங்க குள்ளமாக இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீ சைஸ் தான் தைச்சிருக்கேன். இது 2 வயசு பிள்ளைக்கு ரொம்ப ஹைட்டு தான். இது பார்த்திங்கன்னா 20 இன்ச்சஸ் ஃபுல் உயரம் வச்சுருக்கேன். ஃபுல் உயரம் 20 இன்ச்சஸும் நம்மளோட பாடி அளவு சுற்றளவு 18லேருந்து 20 வரைக்கும் வச்சுருக்கேன். அதில் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா இந்த கொக்கி டைப் நம்மளுக்கு இந்த இடத்துல கொக்கி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீல் வச்சு தைக்கும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இடுப்பு கிட்ட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கையை நீங்கள் கை கூட கரெக்டாக தான் இருக்கும். இந்த கையோட அளவு நீங்கள் குறைச்சிக்கலாம். இல்லை இவ்வளோ தான் போதும் எனக்கு அப்படின்னாலும் நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ இருந்தாலும் இந்த அளவுக்கு நான் கட்டிங் போட்டு ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம மேல் பக்கம் கட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம துணி எடுத்துக்கலாம். இது தேவையான அளவுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உயரம் ஒரு 13 இன்ச்சு இருக்கிற மாதிரியாகவும், அகலம் 24 இன்ச்சு இருக்கிற மாதிரியாகவும் நீங்கள் எடுத்துக்குங்க. உயரம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துக்கு 13 இன்ச்சு, அகலம் ஃபுல்லாகவே மார்பு சுற்றளவு 22 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போதும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டிங் சைடுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் மடித்து வச்சுருக்கேன். ஒரு பக்கத்துக்கு 6 இன்ச்சு வர மாதிரியாகவும், அப்போ 4 வர மாதிரி நான் மடிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்பயுமே ட்ரெஸ்ஸு மடிக்கிறதுக்கு போடுவோம்ல, அதே மாதிரி தான் ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடும், ஃபோல்டிங் சைடு நம்ம சைடும் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 6 இன்ச்சுக்கு கரெக்டாக வருது பாருங்கள். இப்போ இவங்களோட மார்பு சுற்றளவு 18லேருந்து 20. ஏன் நான் உங்களுக்கு ஃப்ரீ சைஸாக கட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தைங்க அந்த ஏஜில் ஒரு பிள்ளைங்க நல்லா சத்தாக இருக்கும், ஒரு பிள்ளைங்க கொஞ்சம் ஒல்லியாக இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். அதனால் ஃப்ரீ சைஸாகவே நான் எடுத்திருக்கேன். இப்போ இவங்களுக்கு ஷோல்டரோட அளவு 4 வச்சுருக்கேன். அடுத்தது ஆம்கோலோட அளவு டெப்த்து அதுவும் 4 தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல் டைப்பில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கழுத்தோட அகலம் 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷோல்டரோட அகலமும் 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு, கழுத்தோட உயரம் இருக்கு இல்லையா, அது நான் ஃப்ரண்ட்டும் பேக்கும் 3 இன்ச்சு தான் மார்க் பண்ணுறேன். 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த உயரம் இருக்குல்ல, மேலே பாடியோட உயரம், அந்த பாடியோட உயரம் பார்த்திங்கன்னா 9.5லேருந்து 10 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் கீழே இறக்குனீங்கன்னா இடுப்பு கிட்ட வந்த மாதிரி இருக்கும். அதனால் 9.5லேருந்து 10 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். மேக்ஸிமம் 9 அதிகம்தான். நீங்கள் 9 இன்ச்சு வச்சாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேட்டர்ன் படி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க அப்போ ஒரு ஸ்டாண்டர்டான அளவு இருந்தது நம்ம கற்றுக்கும் போது. இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்க
நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டைம் குண்டாக இருக்காங்க, ஒரு டைம் ஒல்லியாக இருக்காங்க. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணுவோம். இது ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 1 இயர்லேருந்து 2 இயருக்கு போடுற மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே உயரத்தை மார்க் பண்ணியிருக்கோம், கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம், ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டர் 2 இன்ச்சஸும் கழுத்தோட அகலமும் 2 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஆம்கோலோட டெப்த்தும் 4 இன்ச்சு வச்சுட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நம்ம எப்பயுமே வளைவும் இல்லையா ஆம்கோல் கிட்ட இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கங்க. அடுத்தது பாட்டம் கிட்ட அந்த இடுப்பு கிட்ட மட்டும் லைட்டாக தூக்கின மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த இடத்த ஒரு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப் இருந்தால் பார்க்கக்குள்ளே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கழுத்து உள்ளே போகாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்காக இவங்களுக்கு இந்த பெட்டிக்கோட்டில் நான் பேக் சைடில் ஒரு 2 இன்ச்சஸ் மட்டும் ஓப்பன் வைக்கிறேன். ஓப்பன் வச்சுட்டு அதில் கொக்கியோ இல்லை குட்டியாக ஒரு பட்டனோ வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பட்டனோ இல்லை வேறு ஏதாவது கொக்கி கூட வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பாடி பார்ட் கட் பண்ணிட்டோம். அடுத்தது கீழே வர அந்த ஃப்ளீட்டுக்கான அளவு, இந்த ஃப்ளீட்டுக்கான அளவு தான் நம்மளுக்கு ஒரு 1/2 மீட்டர் கிட்ட தேவைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸஸாக ஒரு 2 இன்ச்சஸ் தான் வச்சுருக்கேன், அதாவது 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஆனால் மேலே இருக்கிற பாடியோட அளவு பார்த்திங்கன்னா 2ஆக தான் இருக்குது. இப்போ டோட்டலாக இவங்களுக்கு ஃபினிஷிங் உயரம் 20 வரணும். அப்போ தான் இவங்களுக்கு கரெக்டாக ஓரளவுக்கு வளர போடும்போது கரெக்டாக இருக்கும். நான் 20 இன்ச்சஸ் உயரம் வச்சுருக்கேன் டோட்டல் உயரம். அப்போ மேலே இருந்து 9 இன்ச்சு பாடியோட உயரம், மீதி இருக்கிறது எல்லாமே அந்த ஸ்கர்ட் அந்த ஃப்ளீட் வச்சு ஜாயின் பண்ணுறோம்ல அதோட உயரம் தான். இப்போ இதுக்கு நம்ம அந்த ஃப்ளீட் வைக்கிறோம்ல அதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட எக்ஸஸாக துணி இருக்குது நல்லா நீங்கள் ஃப்ளீட் வச்சுட்டு அந்த பாடியோட அளவை வச்சு நீங்கள் அப்படியே தைச்சிட்டு மீதி துணியை நீங்கள் கட் பண்ணி போட்டுடலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு சைடுக்கு பார்த்திங்கன்னா இது நம்ம இடுப்பு சுற்று அளவு 22 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். அப்போ 22 இன்ச்சஸை 4 இன்ட்டு பண்ணால் எவ்வளோ வரும், சாரி 2 இன்ட்டு பண்ணால் எவ்வளோ வரும், 44 வரும். அப்போ 44 அகலம் இருக்கிற ஒரு கிளாத்து நல்லா நீட்டாக வரும் இல்லையா. அது நம்மளுக்கு அந்த அளவுக்கு நீட்டாக கிடச்சிதுன்னா ஓகே. எனக்கு 4 ஃபோல்டு பண்ணி கிடைக்கிற அளவுக்கு கிடச்சிருந்தது, அந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கே பார்த்தாவே தெரியும், இந்த ஃப்ளீட் வைக்கிற அளவுக்கு தான் நான் அந்த துணியை எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பக்கம் நம்ம வச்சுருக்கோம் 10 வச்சுருக்கோம் அப்படின்னா அதை 2ஆக டிவைட் பண்ணனா 20 வருது இல்லையா. அதே மாதிரி நீங்கள் ஃப்ளீட்டுக்கு தகுந்த மாதிரி வைக்க வேண்டியது தான். அப்போ 10ன்னா 20, அப்போ நம்மளுக்கு 20 40 இன்ச்சு நம்மளுக்கு சுற்று அளவுக்கு வேணும். இது மாதிரி கிராஸ் பீஸையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவாக ஸ்டிச்சிங் வீடியோ நாளைக்கு காலையிலே நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெஷர்மெண்ட்டோட வேறு ஏதாவது மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது டெலகிராம் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.